ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நாவஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ராஜா சாப். ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெலுங்கு ட்ரெய்லரோ டீசரோ இல்லாட்டி தமிழ் மலையாளம் டீசர் நான் சொல்றது டீசரோ ட்ரெய்லரோ நம்ம வந்துட்டு பாரம்பரியம் பார்க்காம ஒரிஜினல் ட்ரெய்லரும் ரியாக்ட் பண்ணுறோம். அதே கூட ஒரே வீடியோவில் தமிழ் ட்ரெய்லரும் டீசரும் ரியாக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஏன்னா நான் ரிக்வஸ்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ராஜா சாப் இந்த படத்தை டீசர் பார்க்க போகிறோம். இந்த படத்து இதுக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக வந்துட்டு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, விச் இஸ் வந்துட்டு December 5, 2025 இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து பிரபாஸோட லுக்கு பார்க்க நல்லா யங் நார்மலாக இருந்துச்சு. அந்த கம்பீரமா இப்படி ஸ்மார்ட்டா மாசா இருப்பாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ராஜா கதை மாதிரி தான் வரப்போகுது. இல்லை ராஜா சாப்னு சொன்னோன்னே என்ன ஒரு மாதிரி ராஜா கதை வரப்போகுது போல அந்த மாதிரி நினைச்சேன். பட் என்ன எப்படி வரப்போனே ஐடியாவே இல்லைங்க. ஆக்ஷன் த்ரில்லரா இல்லை இந்த வேர்ல்டில் நடக்கிற மாதிரியா, இந்த வருஷத்துல இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியா, இல்லை நோ ஐடியா. ஸோ பெட்டர் என்ன டீஸ் பண்ணியிருக்காங்க மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம், சரிங்க? முதல்ல வந்துட்டு நம்ம தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஸோ யா, லெட்ஸ் வாட்ச். வில் கவுண்ட் டவுன் 3, 2, 1 గో. ప్యూరిటీకి రాజా సాబ్ కంట్రీ డిలైట్ మన ముందుకు తెస్తుంది మీ రాజా సాబ్ ని. Teaser it 2 ఈ ఇల్లు నా and దేహం, 28 seconds, 2 minutes. ఈ సంపద నా ప్రాణం. నా తదనంతరం కూడా దీన్ని నేను మాత్రమే అనుభవిస్తా. హారర్ థ్రిల్లర్. హలో హలో, బండి కొంచెం మెల్లగా. అసలే మన లైఫ్ అంతంత మాత్రం. యా, నిధి అగర్వాల్. చెప్పు, చేసిన పాపమేమి? నేరాలు పాపాలేంటండి, డిగ్నిఫైడ్గా లవ్ చేస్తేనే. మాల్విక మోహనా వచ్చే వరకు చేయవద్దని వేయాల్సిన ముద్రలేసేసావు. మేడం, ఏదో తాగిన మత్తులో కరిసేసినట్టున్నాను. தமிழ் மியூசிக் ஆனால் அந்த டச்சு தெரியுது. ஓ சஞ்சய் జగన్నాథ ప్రభు. దుర్గమ్మ తల్లి కాపాడమ్మా. తాత వైర్ కొరికేసాడేమో చూడరా బయట. The biggest horror fantasy. மியூசிக் நல்லா இருக்குங்க. மியூசிக் கண்டிப்பா சொல்லி ஆகணும். தமன் அந்த டச் வந்தோடனே எனக்கு டவுட் வந்துருச்சு, தமன் மாதிரி இருக்க மியூசிக்கு. சரி, காத்து பாப்பா பேரு படிச்சாலும் தமன் அந்த அந்த என்னது அந்த டச் சொல்லலாம். அது அந்த பீட்லாம் வந்துட்டு இந்த தமன் பீட்டு தான் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மியூசிக் நல்லா இருக்கு. கண்டிப்பா பிஜிஎம் வந்துட்டு தரமா வரப்போகுதுங்க. தமிழோட பிஜிஎம் வேற லெவலாக இருக்குங்க. தெலுங்கு படமோ தமிழ் படமோ எல்லா படமும் சரி செம்மையா வரும். இது இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு டக்கு மகாராஜ் அந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம என்பிகே நம்ம பாலையா சாருக்கு வந்துட்டு பிஜிஎம் போட்டதால தெரிச்சிருச்சு. ஓகேவா, ஒரே பிஜிஎம் தான் ரிப்பீட்லேயே வருது, தெரிச்சிருச்சு செம்மையா. டைட்டில் கார்ட்லேருந்து ஓகே, நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அந்த படம். ராஜா சாப் லாங்குவேஜ் தெரியல, பட் வந்து விஷுவல் வைஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து தமிழ் டீசரையும் நம்ம பார்த்துட்டு பேசுவோம். Yes, we'll count down 3, 2, 1 go. பியூரிட்டியோட ராஜா சாப் நம்மளோட கண்ட்ரி டிலைட் உங்களுக்காக வழங்குகிறது ராஜா சாப். இந்த வீடு என் தேகம்.
இந்த சொத்து என் பிராணம். மரணத்துக்கு பிறகு இந்த பூனை கூட விஎஃப்எக்ஸ்ங்க மட்டும்தான் அனுபவிப்பேன். எனக்கு ஒரு 2-3 படம் வந்து ரெசப்பிள் தெரியுது. நான் அப்புறம் சொல்றேன் வீடியோ எண்ட்ல. ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் மெது. ஏற்கனவே என் லைஃப் அப்படி இப்படித்தான். அவரு டப் பண்ணியிருக்காரோ பிரபாஸ். இந்த பீட்டு தான் சொல்றேன், தமன் பீட். சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா காதலிச்சேன். சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டு மேடம், ஏதோ குடிச்ச மொபைல கடிச்சு வச்சிருப்பேன். ஏ ஜெகநாத பிரபு, வீடிவி சமுத்திரகணி சார். இந்த ஷாட் நல்லா இருக்கு. ரீசர் போ டைட்டில் இது கொஞ்சம் வேல்யூ விட்டுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இந்த சீனும் எனக்கு ஒரு படம் ஞாபகம் விட்டுக்குது. கீழே தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? தாத்தா வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா. The biggest horror fantasy ever in Indian cinema. ஓகே, அந்த ராஜா சாப் எனக்கு அந்த பேரே எனக்கு ஒரு மாதிரி மாசா தெரியுது. அந்த டைட்டிலேயே ராஜா சாப்னு சொன்னோம்னா அது பெரிய ராஜாக்கள் தான் சொல்லுவாங்க, ராஜா சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரே மாசா இருக்கு. அந்த பேர்ல ஒரு தீம், ராஜா சாப் தீம், இது தீம் தான் ரைட்டா? டீசர் தீம். ஓகே, அந்த சாங் பிஜிஎம் சொல்றேன், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கேட்கணும்னு கட்சி ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்சி போச்சு, நல்லா இருக்கு. அந்த பீட்டா இருக்கட்டும், மியூசிக் வந்து ஒரு புதுசா இருக்குன்னு இப்போ சொல்ல மாட்டேன். அந்த பீட் எப்பவுமே நம்ம தமிழ் மியூசிக் எல்லாமே அந்த பீட் இருக்கும். பட் அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், ராஜா சாப் அப்படின்னு அந்த தீம்ல வருதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. படம் இப்படிதான் இருக்க போகுது, இது ஒரு ஹாரர் ஃபிலிம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரு ராஜா கதை அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது ராஜா கதை தான், லைக் வந்து என்ன சொல்றது, பாஸ்டுக்குலாம் போற மாதிரி இருக்கு. அப்புறம் ஹாரர் வேற இருக்கு. அதுல இருந்து இந்த ஸ்டார்டிங் அந்த பூனே விஎஃப்எக்ஸ்ல காமிச்சதுல இருந்து, கிராபிக்ஸ்ல காமிச்சதுல இருந்து இந்த எண்ட்லயும் வந்துட்டு அந்த கை வர மாதிரி, அந்த புகை கை வர மாதிரி ஒன்று காமிச்சிருந்தாங்க விஎஃப்எக்ஸ்ல. அது கர்த்தூனிஷ் மாதிரி தான் இருக்கு, கர்த்தூன் மாதிரி இருக்கு. அந்த பூனை கூட அந்த ரீசெண்டா வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு, இந்த பூனையை வச்சு ஒரு படம் வரல, அனிமேட்டட் ஃபிலிமு, இப்போ ஆஸ்கார் கூட அடிச்சிச்சுன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த பூனையை பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஓகே, அனிமேட்டட் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, ஒரு மாதிரி விஎஃப்எக்ஸ் அனிமேட்டட் மாதிரி தான் இருக்கு. எல்லா விஎஃப்எக்ஸும் முதல்ல வர மாதிரி இருக்கு, அந்த படத்துல இருந்து பேய் வர மாதிரி இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு அனிமேட்டட் மாதிரி தான் இருக்கு, அனிமேட்டட் தான் ஆக்சுவலி. ஸோ விஎஃப்எக்ஸ் வந்துட்டு மேபி படத்துல கொஞ்சம் குவாலிட்டியா கட்டினா நல்லா இருக்கும். கொஞ்சம் என்ன சொன்னாங்க, தி பிகஸ்ட் ஹாரர் ஃபேண்டசி எவர் இன் இந்தியன் சினிமாவா. ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல படமே வந்தது இல்லையாடா பே பண்ணலாம். அப்போ சந்திரமுகிலாம் என்னடா சொல்லுவீங்க, அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. பட் புரியுது சந்திரமுகிலாம் இந்த கேட்டகரிலாம் கொண்டு வராதா அப்படின்னு சொல்றீங்க. பட் உங்களுக்கு அதை போல ரஸ்மல் ஆவடிச்சா இல்லையா, போய் சொல்லாம சொல்லுங்க. ஓகே, எனக்கு 2 படம் வந்துட்டு போனுச்சு. இந்த டீசரை பாக்குறப்ப 2 படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சந்திரமுகி, ஓகே, அந்த வேட்டையன். ஓகேவா, அந்த வேட்டையன் கேரக்டரே எனக்கு நிஜமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. 2வது ஆப்வியஸ்லி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், காஞ்சனா. ஓகே, எனக்கு காஞ்சனா கொஞ்சம் இந்த ஓடி போய் ஒளிகிற மாதிரி அந்த என்னது ஹாரர் காமெடி அந்த வைப் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ அது கண்டிப்பா இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்ட காஞ்சனா தான் த பெஸ்ட், த பிக்கஸ்ட் ஹாரர் காமெடி ஃப்ரான்ச்சைஸ் எவர். காஞ்சனா கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் அப்படியே ரெசம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சீன்ஸ் காட்டியிருந்தாங்க, பிரபாஸ் மாசா பண்ற மாதிரி, அடிக்கிற மாதிரி அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அது அஃப்கோர்ஸ் அது அவரோட மாஸ் எலிமெண்ட்ஸ்க்காக தெலுங்கு ஃபிலிமோட மசாலா அந்த கேட்டகரிக்காக வச்சிருந்தாங்க, அந்த அடிக்கிறதெல்லாம். அப்புறம் அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் லவ்ல வலிகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கிளீஷேவா இருக்கதான் போகுதுன்னு நினைக்கிறேன், கிளீஷேவா இருக்கதான் போகுதுன்னு நினைக்கிறேன் படத்துல. ஏன்னா காமெடி இருக்கணும், லவ் இருக்கணும், பட்
எனக்கு தெரியல, எனக்கு அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ரொமான்ஸ் இருக்கலாம், பட் ரொமான்ஸ் அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஃபீமேல் லீட் ரோலும் வந்துட்டு கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை கொஞ்சம் நவுத்துற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. சும்மா வந்துட்டு போற மாதிரி தான் அந்த கேரக்டர் தேவையில்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு சிங்கிளாவே காமிச்சு விட்டலாம். அது ஒன்றும் நம்மளுக்கு தான் சந்தோஷம், சிங்கிளுக்கு செம்ம சந்தோஷம். சிங்கிளாவே எடுத்துட்டு போயிடுற ஹீரோலாம், ஹீரோ சிங்கிள் கூட ஹீரோவா இருக்கலாம், ஹீரோ கூட மாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்றுக்கு 2 ஹீரோயினா நல்லா இருக்கு. நிதி அகர்வால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் மாளவிகா மோகன், அவங்களையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடிக்கு VTV கணேஷ் சார் இருந்தாரு, மற்றபடி யாரும் இல்லை. பட் அவரோட காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனா பரவாயில்ல. லெட்ஸ் சி, பார்ப்போமே. ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் சஞ்சய் தத் சார், கண்டிப்பா அவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. கண்டிப்பா அவரை எக்ஸ்பெக்ட் பண்ண, அவர் ரொம்ப ராஜா கெட்டப்ல வராரு, கோஸ்டா வராருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. எபிக்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், பட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிஜமா சொல்லுவேன். எனக்கு இந்த டீசர் பார்க்க படத்தை போய் பார்க்கணும்னு தோணுது. எனக்கு இப்பயே தோணுச்சு, டீசர் படத்தை போய் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்துட்டு என் பர்த்டே ஸ்பெஷலாக அமைஞ்சா நல்லா இருக்கும். பட் December 5, நான் December 1 தான் பிறந்தேன், என் பர்த்டே. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போமே. பட் சம்திங் இஸ் இன்ட்ரெஸ்டிங்லா. ஓகே, பார்ப்போம், லெட்ஸ் சி. ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன் டீசரோட. நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, எப்படி இருந்துச்சு, வாட் யூ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் பிரபாஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரோட லுக்ஸ் வெரி 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 சார்மிங், வெரி வெரி ஹேண்ட்சம். லைக் வந்து அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாரு. லைக் வந்து பாகுபலிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சாஹோ அந்த படத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. செம்மையா இருக்காரு மனசன், நல்லா இருக்காரு, அப்பெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு பிரபாஸ். அப்புறம் போக போக வர படங்கள்லாம் வந்துட்டு நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு கொடுக்குற கேரக்டர், நடிக்கிற கேரக்டர் நல்லா இருந்துச்சு. லுக்கு இன்னும் யங்கரா போய்கிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ யா, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க கமெண்ட் நீங்க சொல்லணும். உங்க எனிதிங் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ யா, எனிதிங், எனி வீடியோஸ், எனி கண்டென்ட்ஸ் நான் வந்துட்டு ரியாக்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, எனி மூவி வந்து ரிவ்யூ கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. I'm Naveen. Take care. Bye.